Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருப்பூர் அரசு பள்ளியில் கஞ்சா புழக்கத்தை அம்பலப்படுத்தியதால் தனது பதவி பறிக்கப்பட்டதாக கூறி பள்ளி மேலாண்மை குழு தலைவி மாவட்ட ஆட்சியருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். திருப்பூர் கொங்கு மெயின் ரோடு அரசு பள்ளியில் கஞ்சா புழக்கம் இருப்பதாக பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சகாய மேரி என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்திருந்தார். ஆனால் 55 நாட்களாகியும் முதன்மை கல்வி அலுவலர் நடவடிக்கை எடுக்காத நிலையில் புகார் அளித்த சகாய மேரியின் பதவி முன்னறிவிப்பின்றி பறிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அவர் மீண்டும் ஆட்சியர் அலுவலகம் வந்து அதிகாரிகளிடம் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினார். நான் பிட் நோட்டீஸ் அடிச்சு கஞ்சாவை அரசு பள்ளிகளில் விற்க ஊக்குவிக்க மாவட்ட தலைவர் நோட்டீஸ் கொடுப்பேன் சார். என்ன நீங்க அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல. நான் என்ன மாணவ சமுதாயம் கெட்டு போக கூடாதுன்னு பாக்குறேன். மாணவ சமுதாயம் கெட்டு போக கூடாதுன்னு சார் பாக்குறேன். ஒரு கலெக்டர் 55 நாள் ஆச்சு கொடுத்து ஒரு கலெக்டர் நம்ம மதிக்காம இருக்கா. அந்த அம்மாக்கு பின்னால யாரு பெரிய தலை இருக்காங்க. அப்ப ஹெச்எம் அரெஸ்ட் பண்ணிட்டா இந்த அவர் வந்து வேற ஒரு ஆளை காமிப்பாரு அப்படின்னு சொல்லி தான் கேக்குறாங்க. நீங்க எது எடுத்தாலும் ஆக்ஷன் எப்பதான் நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்க? இதனையடுத்து இந்த விவகாரத்தில் 2 நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் உறுதியளித்தார். அவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் ஆட்சியரின் பெயர்களை குறிப்பிட்டு தமிழகம் முழுவதும் துண்டு பிரச்சுரங்கள் வழங்கி போராட்டத்தில் ஈடுபடுவேன் என சகாய மேரி தெரிவித்தார். 55 நாளாகியும் கலெக்டர் உத்தரவிட்டுட்டுமே துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுட்டோம். ஏன் இந்த சிஓ இன்னும் நடவடிக்கை எடுக்கலங்கிறதுக்காக இன்னைக்கு நான் பெட்டிஷன் கொடுக்க வந்தாங்க. கலெக்டர் சொல்றாரு, உங்களுக்கு 2 நாட்கள்ல நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். 2 நாளுக்குள்ள நல்ல நீதி கிடைக்கல அப்படின்னா நான் மாணவர்கள் வந்து கஞ்சாக்கு அடிமையாகி அழிவை நோக்கி போக கூடாதுங்கிறதுக்காக போராடுறேன். இதுக்கு எனக்கு நீதி கிடைக்கணும். அதுவும் இல்லாம இந்த கஞ்சாவோட இதை நான் வெளியில கொண்டு வந்ததுனால என்ன பள்ளி மேலாண்மை குழு தலைவர்ங்கிற போஸ்டிங்ல இருந்து என்ன தூக்கிட்டாங்க. அந்த இதுல ஆப்புக்குள்ள எனக்கு வேக்கெண்ட் போட்டிருக்காங்க. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.